அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று விளம்பரை பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். ஒரே இலங்கையை பற்றியும் யாழ்ப்பாணத்தை பற்றியும் இந்த அரசியலை பற்றியும் வந்து கொண்டிருந்த இது இன்றைய ஒரு வித்தியாசமாக உலக நாட்டை பற்றி பார்க்க இங்கே ஆசிரியர் உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் ட்ரம்ப் ஆகியோர் பேச்சுவார்த்தை செய்த அந்த இது அண்மையிலே பேசு பொருளாக காணப்பட்டது. அதான் பார்ப்போம் பாருங்கள். ஆசிரியர் தலையங்கம். உக்ரைன் ஜனாதிபதியை அதட்டிய அதிபர் ட்ரம்ப். உக்ரைன் ஜனாதிபதியை அதட்டிய அதிபர் ட்ரம்ப். மற்றவர்களை நம்பி நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள் எப்படியாக இருக்கும் என்பதற்கு உக்ரைன் நாடு நல்ல உதாரணம். ஆம், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்தித்தார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற இச்சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் ஜெலன்ஸ்கியின் தோளை தனது கையால் தட்டுகின்ற அளவில் ட்ரம்ப் கடும் கோபமுற்றார். அதையும் கடந்து வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுமாறு ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் கூற அவரும் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினார். அமெரிக்க அதிபருடன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாராயினும் அந்த வாக்குவாதம் உக்ரைன் நாட்டுக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம். உண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடைந்த கோபத்தில் நியாயம் உண்டு என்பது நம் நிலைப்பாடு. அதாவது யுத்த நிறுத்தத்துக்கு உக்ரைன் உடன்பட வேண்டும் என்பதை ட்ரம்ப் வலியுறுத்தினார். கூடவே நீங்கள் இலட்சக்கணக்கான மனித உயிர்களுடன் விளையாடுகிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் யுத்த நிறுத்தம் என்று கூறி அமெரிக்காவை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். எனவே முதலில் யுத்த நிறுத்தத்துக்கு வாருங்கள். நீங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வர தவறினால் 3ஆம் உலகப் போருக்கு அது வழிவகுக்கலாம் என்ற கருத்தை ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் ஆணித்தரமாக முன்வைத்தார். உண்மையில் ட்ரம்ப் முன்வைத்த மேற்போன்ற வாதம் வரவேற்கப்பட வேண்டும். ஏனெனில் அமெரிக்காவின் கடந்த கால செயற்பாடுகள் யுத்தத்தை தூண்டுவதாக ஆதரிப்பதாக இருந்துள்ளது. அன்று அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்காதிருக்குமாயின் சிலவேளை உக்ரைன் ரஷ்யாவுடன் இணக்கப்பாட்டுக்கு சென்றிருக்கலாம். ஆக அமெரிக்காவின் முன்னைய அதிபர்கள் ரஷ்யாவை உக்ரைன் மூலம் பழிதீர்க்க நினைத்தனர். தவிர காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்க அதிபர்களே மறைமுக காரணமாக இருந்தனர். ஆனால் அமெரிக்காவின் புதிய அதிபர் ட்ரம்ப் உலகில் அமைதியை நிலைநாட்டுவேன் என்று உறுதிமொழியோடு ஆட்சிக்கு வந்தவர். எனவே ரஷ்யா மீது தனது நாடு கொண்ட பகையை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவும் உக்ரைனும் யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற தனது முடிவை அவர் உக்ரைன் ஜனாதிபதியிடம் மிக தெளிவாக கூறியுள்ளார். உண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நோக்கம் உலக அமைதியாயின் அதனை வரவேற்கின்ற தார்மீக கடமை உலக நாடுகளுக்கு உண்டு. நன்றி. விளம்பரம்.